மிதுனம் ராசி நவம்பர் 16 முதல் நவம்பர் 22 வரை வாராந்திர ஜாதகம். உங்கள் ராசியின் 10வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சிப்பதால். இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி. யோகா அல்லது உடல் செயல்பாடுகளுடன் தொடங்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இதை செய்ய ஊக்குவிப்பது உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்க உதவும். ஏனெனில் கேது உங்கள் ராசியின் 3வது வீட்டில் வைக்கப்படுவார். காலை என்பது உங்களைப் பற்றி நன்றாக உணரவும். நாள் முழுவதும் நேர்மறையான அணுகுமுறையை பராமரிக்கவும் கூடிய நேரம். எனவே இதை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்து. தொடர்ந்து பயிற்சி செய்ய முயற்சிக்கவும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். இருப்பினும் இந்த வாரம் ஒரு நாளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு முடிவுகளை எடுக்கும் உங்கள் போக்கை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். எனவே பொழுதுபோக்குக்காக அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதைத் தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களிடம் தவறுதலாக கூட முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதை தவிர்க்கவும். குறிப்பாக உங்கள் பெரியவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் அவ்வாறு செய்யத் தவறினால் குடும்ப அமைதி சீர்குலைந்து. உங்களுக்கு மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். தொழில் தொடர்பான எந்தவொரு முக்கியமான விஷயங்களையும் அல்லது திட்டங்களையும் யாருடனும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் மன விருப்பங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்வது உங்கள் சொந்த திட்டங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வழிவகுக்கும் அபாயம் உள்ளது. இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் மனதுக்கு பிடித்தபடி விருந்து வைப்பதை காணலாம். இது அவர்களின் கல்வியை நேரடியாக பாதிக்கும். அத்தகைய சூழ்நிலையில் அதிகப்படியானதை எப்போதும் தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த வாரம் பரிகாரம் ஓம் நமோ நாராயண் என்று தினமும் 21 முறை உச்சரிக்கவும்.